தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரி வரும் நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான டாஸ்மாக் கடை ஊழியர்கள் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுள்ளனர். டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட வேண்டும், அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளில் ஒட்டியிருக்கிற பார்களை உடனடியாக மூட வேண்டும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அரசு காலி பணியிடங்களில் பணி நியமனம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். கடைகள் செயல்படக்கூடிய நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். கடைகளில் நடைபெறுகிற சில்லறை விலையில் நடைபெறுகிற அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இதுபோன்ற கோரிக்கைகளை இன்றைக்கு முன்வைத்து இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை அண்ணல் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் தொடங்கியிருக்கிறோம்.